பார்வையற்ற அரசன் திருதராஷ்டிரனும் பார்வையற்ற வாழ்வை தேர்ந்த மனைவி காந்தாரியும் முதலில் தனக்கே மகன் பிறக்க வேண்டும் என்ற பேராவலில் இருந்தனர். ஆனால் மாதங்கள் பல உருண்டோடியும் குழந்தை பிறக்கவில்லை. பாண்டுவின் மகன் யுதிஷ்டிரன் பிறந்த செய்தியைக் கேட்டு அவர்கள் மனம் தளர்ந்தனர். 12 மாத முடிவில் விரக்தியடைந்த காந்தாரி வயிற்றில் அடித்ததால் கரு கலைந்து கருப்பு நிறத்தில் ஒரு சதைப்பிண்டம் வெளிவந்தது. இதனால் ஹஸ்தினாபுரம் முழுக்க துர்சகுணங்கள் சூழ்ந்தன. அப்போது வியாச முனிவர் வந்து அந்த பிண்டத்தை 100 துண்டுகளாக்கி மூலிகைகள் நிறைந்த 100 பானைகளிலிட்டு மூடினார். ஓராண்டுக்குப் பிறகு முதல் பானை உடைந்து பாம்பு கண்களுடன் துரியோதனன் பிறந்தான். மீண்டும் துர்சகுணங்கள் ஏற்படவே ஞானியான விதுரர் திருதராஷ்டிரனிடம் இந்த முதல் மகனை கொன்றால் வம்சம் தப்பிக்கும் என தீவிரமாக எச்சரித்தார். எனினும் தன் இரத்தத்தின் மீதுள்ள பாசத்தால் திருதராஷ்டிரன் விவேகத்தை இழந்தான். அதனால் துரியோதனன் தன் 100 உடன்பிறப்புகளுடன் ஹஸ்தினாபுர அரண்மனையில் வளரத் துவங்கினான். அதே சமயம் பாண்டவர்களும் காட்டிலேயே வளர்ந்தனர்.